கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நமக்கு எதாவது தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ப்ரேயர் பண்ணுவோம். அதுவும் எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? ஏசப்பா எனக்காக இதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல தான் ஒரு வாலிபன் ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அது என்னன்னா, இன்னையிலேருந்து ஏசப்பா எனக்காக கொடுக்குற ஒவ்வொரு வருமானத்துலையும் நான் கரெக்டாக தசம பாகம் செலுத்துவேன். அப்படியே நாட்கள் போச்சு. அவங்களோட தசம பாகம் 1 ரூபான்னு ஆரம்பிச்சது. அப்படியே 1 ரூபா சில நாட்களில் 10 ரூபாயா மாறிச்சு, சில மாதங்களில் 100 ரூபாயாச்சு. அண்ட் இப்போ அவங்களோட தசம பாகம் மட்டும் 500 ரூபாயாச்சு. இப்போ இந்த வாலிபன் இந்த பாஸ்டரை சந்திக்க போனாங்க. அவங்க சந்திக்க போய், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஆரம்ப காலத்துல ஒரு பொருத்தனை பண்ணேன். அது என்ன பொருத்தனைனா, இன்னையில இருந்து எனக்கு கொடுக்குற எல்லா வருமானத்திலையும் தசம பாகம் செலுத்துறேன்னு. அப்போ என்னோட தசம பாகம் 1 ரூபான்னு இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி 500 ரூபாய் ஆயிட்டு. அப்ப நான் எவ்வளவு உற்சாகமா கொடுத்தேனோ அதே போல உற்சாகமா என்னால இப்ப கொடுக்க முடியல பாஸ்டர், நான் பொருத்தனையை மாத்தி கொள்ளலாமான்னு கேட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் அந்த வாலிபன்ட்ட, நம்ம பொருத்தனையெல்லாம் மாற்ற முடியாது, ஆனா நம்ம ஒன்று செய்யலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏசப்பா கிட்ட எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 1 ரூபா 10 ரூபான்னு கொடுக்கும்போது உற்சாகமா கொடுத்தீங்களோ அதே போல இப்பயும் உற்சாகமா கொடுக்குற மாதிரி உங்களோட சம்பளத்தை சுருக்க சொல்லலாமான்னு வேடிக்கையா கேட்டாங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம்ல. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நம்ம நிறைய நேரம் விட்டு வழி விலகி போயிருப்போம்ல. இப்பயும் நம்ம பண்ண ஒவ்வொரு பொருத்தனையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமான்னு கொஞ்சம் சிந்திப்போமா? ஐயோ, பியூலா பென்சில் உடைஞ்சு போச்சு. எதுக்கு உடைச்ச? நீ அப்பா சொல்லிட்டேன். அப்பா பியூலா, அப்பாட்டெல்லாம் சொன்னதேனா, தெரியாம உடைஞ்சிருச்சு, மன்னிச்சுக்கோ. நீ மட்டும் அம்மாக்கு மாறிட்ட, நான் மட்டும் மணிக்க மாட்டேன். போ. பாத்தீங்களா, பியூலாவுக்கு பென்சில் உடைஞ்ச இந்த சின்ன விஷயத்த கூட மன்னிக்க முடியல. இதெல்லாம் நீங்க மன்னிச்சா உங்க குற்றம் உங்களுக்கு மன்னிக்கப்படும்னு ஏசப்பா சொன்னாங்க. அத பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜபத்துல நம்ம சொல்லவும் செய்றோம், ஆனா மன்னிக்க மாட்டேங்கிறோம். இனிமேல் ஒருத்தர் மன்னிங்க. அந்த நல்ல குணத்தை ஏசப்பாட்ட கேளுங்க. ஓகே, பாய். இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன.
பாடுகள் சென்றார் தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் இதயம் கொண்டார் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார் தீட்டுள்ள எண்ணம் இதயம் கொண்டார் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார் வீப்பெருமை என்னில் இடம் பெற்றார் உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார் வீப்பெருமை என்னில் இடம் பெற்றார் உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. ஓசன்னா கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மார்க் 9:9. இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. என் பேரு ஜோஸ்லின். நான் ஒரு வசனம் சொல்ல போறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு பெயரிடுவாள் ஆக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. உனக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படி என் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. என்ன ஆண்டவருங்க, அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒரு முறை நான் சர்ச்சுக்கு போனேன், ஏசப்படத்தில் ஜெபிச்சு எனக்கு அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய விடாமுயற்சியை பார்ப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவரை தொந்தரவு பண்ணுங்க, அவர் கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை எல்லாம் உங்களால புரிய முடியுமாங்க? நம்ம தாங்கவே மாட்டோம். ஜஸ்ட் நீங்க நம்பிருங்க, அவர் விசுவாசம் வச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே எலியேசருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு அற்புதம். அல்லேலூயா. இதை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். எலியேசர் பெரிய ஒரு ஹீரோனா கிடையாதுங்க, ஒரு வேலைக்காரன். ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன். அல்லேலூயா. ஆனால் அவன் ஜெபிக்கிற வேலைக்காரன், தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வேலைக்காரன். அந்த எலியேசரை குறித்து நான் அதிகமாக தியானித்து ஆண்டவரே என்னை ஒரு எலியேசரா மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபித்திருக்கிறேன். அவன் நல்ல ஒரு வேலைக்காரனா இருந்தான். ஏசப்பாவுக்குங்க நான் கூடங்க ஒரு வேலைக்காரனா இருக்க விரும்புகிறேன். ஒரு வேளை இந்த கிராம மிஸ்டரிய ஊழியத்துல யார் தலைவன் கேட்டா தலைவர்களே கிடையாதுங்க. தலைவன் சொன்னா பார்க்குற கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும், அப்படி தானேங்க. என்கிட்ட அப்படின்னா கிடையாதுங்க, என்கிட்ட ஒண்ணு கூட கிடையாதுங்க. விசேஷத்தை தாழ்ந்து பெற்றவர்களாக இருக்கணும், அபிஷேகம் பெற்றவர்கள், வரங்கள் பெற்றவங்களா. ஒருவேளை அபிஷேகம் வரங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு தலைவனுக்குரிய எந்த ஒரு அழகோ அட்ராக்டோ என்கிட்ட இல்லவே இல்லைங்க. எனக்கு ஏசப்பாவுடைய அன்பு தெரியும். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஒரு வேலைக்காரனா ஊழியம் செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கிறேன். வேலைக்காரனா எஜமான் சொல்றத அப்படியே செய்யணுங்க. 27 வருஷமா எலியேசருடைய எஜமான் ஆபிரகாம். என்னுடைய எஜமான், நம்முடைய எஜமான் யாருங்க? ஏசப்பா தாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ய வேண்டியதானாங்க. ஒளி ஆரம்ப நாட்கள்ல அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது பிசாசுகள் ஓடும், இந்த கை வச்சா வியாதி சுகமாகும். ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அற்புதம் செய்யறதுக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க, ஆனால் அதற்கடுத்து பின்தொடர் படிகள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைகளுக்கெல்லாம் வரமாட்டாங்க. எங்க ஜாதி ஜனம் எங்களை தப்பா எடுத்துரும்,
படிப்பறிவு இல்லாத ஜனங்கள். அப்போ ஏசப்பா இடத்துல ஜோம் பண்ணும்போது ஏசப்பா இடத்துல என்ன ஜோம் பண்ணாலும் ஒரு திட்டம் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அவர் ஒரு பிளானோட தாங்க இருப்பார். யோர்தான் வருதா, 4 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனோம். அவங்க உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் 2 பிளக்கும். இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரே, உங்க வாழ்க்கையில யோர்தான் 3 தடைகள் இருக்குதா? நீங்க ஆண்டவரோடு கூட பண்ணின உடன்படிக்கையில நினைவு கூறுங்க, அதை புதுப்பிங்க, அதை செட் பண்ணிடுங்க. அவருடைய உடன்படிக்கையில உண்மையா இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், யோர்தானை 2ஆக பிரிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அதே போல ஏசப்பா இடத்துல நிறைய பிளான் இருக்கும். நான் ஏசப்பா இடத்துல நான் ஜெபித்த போது ஏசப்பா சொன்னாரு, நீ கிராமப்புறங்கள்ல ஊழியம் செய், முதல்ல ஆட்டுக்குட்டிகளாகிய சிறுவர்களை சந்தி. ஒரு கிராமத்துல ஆட்டுக்குட்டி இருக்குது, 2ஐயும் சொந்தமாக்கி கொள்ளணும். இல்லை திருட நினைச்சிங்கன்னா, முதல்ல ஆடை திருட நினைச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கும் திரண்ட எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடதை விட ஆட்டுக்குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி. ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டோம்னா ஆடு தன்னால வந்துட்டு போகுது. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, எனக்கு என்னங்க ஏசப்பா சொல்றாரு, நான் ஒரு வேலைக்காரனா கிராமப்புறங்களில் போய் அங்கே வருகிற சிறு பிள்ளைகளுக்கு ஏசப்பாவோட அன்பை சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா எனக்கு செஞ்ச அற்புதங்களை சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், எனக்கு சுகம் கொடுத்தார். ஏசப்பா எனக்கு முன்பாக அவர் தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிற அந்த இயேசுடைய முகத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கும் அவர் அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்களும் இயேசு அறியாதபடி எங்கோ போய் கொண்டிருக்கிறீர்களா? அவர் பரிகாரம் செய்வார். பரிகாரி அவர்தான், கர்த்தர் தான் பரிகாரி, பரிகாரம் செய்வார். நீ விரும்புகிற எல்லா அற்புதங்களையும் ஏசப்பாவால செய்ய முடியும். ஆனா அவர்கிட்ட நீ வராம நீ எங்கெங்கோ நம்பிக்கையில நீ போய்கிட்டு இருக்கிறியா? ஏசப்பா இடத்துல வந்தா போதும், ஏசப்பா அற்புதம் செய்வார். ஏசு உனக்காக அழுது கொண்டே இருக்கிறார். இதுதாங்க 27 வருஷமா நான் பிரசங்கம் என்ற வார்த்தைங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரன், உனக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படி என் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. என்ன ஆண்டவருங்க, அற்புதம் செய்கிற ஆண்டவருங்க. இதைதான் நான் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறேன். அந்த சிறு பிள்ளைகளுக்கு என்னால் என்ன பிரசங்கிக்க முடியுமோ அதை தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் பாருங்கள் எத்தனை பெரிய அறுவடையை கொடுத்திருக்கிறார். 27 வருஷத்துல ஏறக்குறைய 800 முழு நேர மிஸ்டரிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 3000 ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம். கர்நாடக மாநிலத்திலே ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆந்திரா, ஒரிசா மாநிலங்களிலே என்னுடைய ஊழியத்தை சிறப்பாக எங்களுடைய மிஸ்டரிகள் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே சபைகள் கட்டப்படுகிற தேவையோடு இருக்கிறது. அங்கே ஆத்துமாக்கள் நம்முடைய மிஸ்டரி பணிகள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் எனக்கு ஆசை, இந்தியா முழுவதில் 7000 மிஸ்டரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை ஏசப்பாக்கு சொந்தமாக மாற்றணும்னு சொல்லி எனக்கு ஆசைங்க. நீங்கள் ஜீவித்து கொள்ளுங்க. நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக இந்த எலியேசர் என்கிற ஒரு வேலைக்காரனா இருக்கணுங்க. நான் கற்றுக்கொண்டதுன்னு எஜமான் சொல்றத அப்படியே செய்கிறான், அதுதான் வேலைக்காரன். அவனா இதுவும் செய்யக்கூடாது, செய்ய தெரியாது. இப்ப எலியாவிடத்துல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா அங்க மழையே இல்லை. இவர் போய் எலியா போய் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, நீங்க வனாந்திரம் மார்க்கமா போய் ஏதாவது மேகம் வருகிறதா என்று பார்த்து வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். அவன் பார்க்கிறான், ஒன்றும் இல்லை, நத்திங். அவன் உடனே அந்த வேலைக்காரன் பார்த்ததை சொல்றான். ஒரு முறை சொல்றான், 2வது முறை எலியா ஜெபிக்கிறார். 2வது முறை வேலைக்காரன் இப்ப போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். 2வது முறை நத்திங், ஒன்றும் இல்லை. 3வது முறை, 4வது முறை, 5வது முறை எல்லாம் நத்திங், ஒன்றுமில்லை என்ற பதில் தான் வருகிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க, ஒரு முறை நான் சர்ச்சுக்கு போனேன், ஏசப்படத்தில் ஜெபிச்சேன், எனக்கு அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய விடாமுயற்சியை பார்ப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவரை தொந்தரவு பண்ணுங்க, அவர் கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, நான் யோசித்து பார்க்குறேன், அந்த எலியா கூட இருக்கிற வேலைக்கார இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன தெரியுமா செய்ப்போம்? யோ எலியா, உனக்குன்னா அறிவு இருக்கா இல்லையா? அதான் ஒண்ணுதான் இல்லை ஓயாம போய் என்னை பார்த்துட்டு வர சொல்ற.
இத்தனை முறை நான் போயிட்டேல, ஒன்றும் இல்லை, நத்திங் தானே, பிறகுக்கு என்ன மறுபடியும் போக சொல்கிறேன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த வேலைக்காரனுங்க எத்தனை தடவை சொன்னாலும் என்னங்க, நம்ம போய் பார்க்க வேண்டியதானங்க. அல்லேலூயா. அதான் வேலைக்காரனுடைய இருதயம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சிருச்சா, ஜஸ்ட் அவர் சொல்றத செய்கிற வேலைக்காரர்கள் இருந்தால் போதும், குறைவுகள் நிறைவாக மாறிவிடும். பாருங்கள், அந்த வேலைக்காரங்க ஒரு கான்வர்சேஷன் இல்லை, அவங்க பேர் தெரியாது. ஏசு என்ன சொல்றாரோ அதை செய்யற. அவர் என்ன சொல்றாரு, 6 கற்சாடிகள், தூக்கி எறியப்பட்ட கற்சாடிகள் இருக்கு, அதை எடுத்து வைங்கிறார். ஆண்டவரே, எதுக்கு அங்க ரசம் குறைஞ்சிருச்சு, நீங்க அங்கெல்லாம் ஏதாவது செய்யணும்? நோ, நான் சொல்றதை கேள். ஒரு கேள்வியை கேள். அவங்க பாருங்க, ஒன்றுக்கு உதவாத கற்சாடிகளை எடுத்து வைக்கிறாங்க. தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொல்றாரு. நிறைய கன்ஃபியூஸ் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். அந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரி, நீங்க ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்க கூட இருக்கிறாருங்க, குழப்பமே தேவையில்லை. உங்களுடைய அறிவுக்கு, நம்முடைய அறிவுக்கு எல்லாமே புரியாதுங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை எல்லாம் உங்களால புரிய முடியுமாங்க? நம்ம தாங்கவே மாட்டோம். ஜஸ்ட் நீங்க நம்பிருங்க, அவர் விசுவாசம் வச்சிருங்க. தண்ணீரால் நிரப்புகிறார்கள். நடந்தது என்ன? தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலைக்காரர்களாக நான் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரி, நீங்களும் என்ன ஒரு வேலைக்காரனா மாத்துங்க, ஒரு வேலைக்காரியா மாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு எலியேசனாகிய இந்த வேலைக்காரன் ஜெபிக்கிற ஜெபம் வாசித்து காண்பிக்கிறேன். 13வது வசனத்துல, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிகளை நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குளத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தலும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, எப்படியெல்லாம் அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் சந்திக்கிற அநேக நூற்றுக்கணக்கானவர்களை சந்திக்கிறேன். அவர்கள் பேசுகிற கான்வர்சேஷனைங்க, வார்த்தைகளை ஆண்டவர் தான் திட்டமிடுகிறார். இந்த எலியேசர் வேலைக்காரன் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போறாரு. நீங்க பின்னாடி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளை எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். குடியும் என் ஆண்டவனே என்ற சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும்பட்டும் அவைகளுக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இவர் எப்படி ஜெபிக்கிறாரோ, அவர் ஜெபித்தபடி அந்த ரெபெக்காள் வாய்களிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. அடிக்கடி யோசிப்பேங்க, சில பேர் நமக்கு ஆறுதலா பேசுறாங்க, அது நல்லா இருக்குது. சில பேர் நம்மளை கடினமா நம்மளை திட்ட வைக்கிறார், நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறார், நம்ம மனமடி உண்டாக ஆண்டவர் மாற்றுகிறார். அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றேங்க, நீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் வேதபாரர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரே, இன்றைக்கு 27 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேங்க. என்னை குறை சொல்ற ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, என்கிட்ட குறைகள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா இன்னும் என்னை நிறைவுள்ள ஒரு ஊழியக்காரனாக மாற்றும் என்று ஜெபிக்கிறேன். குறை கண்டுபிடிக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட சொல்றேன், நீங்களும் எனக்காக நீங்க என் குறைகள் சரியாகணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. அதுதான் செய்ய முடியும். பாருங்கள், நான் எப்படி தெரியுமா விசுவாசிக்கிறேன், அவர்களையும் என் ஆண்டவர் தானே உண்டாக்குறேன், என்னை கூர்மைப்படுத்தும்படி, இன்னும் ஆண்டவரிடத்துல நான் கிட்டி சேரும்படி ஆண்டவர் தான் பிளான் செய்கிறாருங்க. மற்றவர்கள் பேசுகிற கான்வர்சேஷனும் கர்த்தருடையது தான். ஏசப்பா நினைச்சாருன்னா மற்றவர்கள் மூலியமா உனக்கு ஆறுதலும் சொல்ல முடியும், மற்றவர்கள் மூலியமா உன்னை மனமடி உண்டாக பேசவும் முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளுக்கு நிறைய சக்களத்திகள் மனமடி உண்டாக பேசுகிறார்கள்.
ஆண்டவரே ஏன் இவ்வளோ சக்களத்திகளை அன்னாளுக்கு எழுப்புனீங்க? அடிக்கடி சபைகள் கூட்டத்தில் உங்களுக்கு எத்தனை சக்களத்திகள் இருக்காங்க? உங்களை மனமடி உண்டாக பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்காக நீங்க முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்கன்னு சொல்லுவேன். செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரன், நீங்க எவ்வளவு சக்களத்திகள் இருக்காங்க. ஐயோ இவங்க என்னை திட்டாங்க, என் மாமியார் என்னை காயப்படுத்தினேன், என் மருமக என்னை காயப்படுத்தினறியா, இதெல்லாம் நீங்க மனவடிவா பேசிட்டான்னு சொல்லி புலம்பாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண. இந்த மனமுடி உண்டாக பேசுவதற்கு சக்களத்திகளை ஏன் வச்சிருக்கிறார்? அன்னாள் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்காக. அவள் ஜெபித்த உடனே அவள் பொருதனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுப்பதற்காக. இந்த உலகத்துல யாரும் ஆறுதல் இல்லை, ஏசப்பா தான் எனக்கு ஆறுதல்னு சொல்லி ஏசப்பா சமூகத்துல உன்னை வரவைப்பதற்காக என் ஆண்டவர் சக்களத்திகளை கொண்டு உன் இருதயத்தை காயப்படுத்துகிறார். இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபே சந்தோஷமா மாறிடுங்க. பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவனை சிறு வயதுல இருக்கும் போதே அவனுடைய வாழ்க்கையை குறித்து தரிசனம் கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, நான் எப்படி உன்னை பயன்படுத்த போகிறேன், உன்னிடத்துல எல்லோரும் தாழ விழுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் விரோதமாக நடக்கிறது. பாருங்க, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழி வெட்டுகிறார்கள். அங்கு யோசேப்பிற்கு சகோதரர்களை குழி வெட்டுகிறார்கள். இவனை கொன்னு போடணும்னு சொல்லி எல்லாரும் திட்டமிடும் போது நான் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 26ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரன் அவனை சொல்லுக்கு இணங்கினார்கள். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் கொல்ல நினைக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு யூதாவை எழுப்புறாரு. யோசேப்பு ஜீவனை தப்பு வைக்கும்படி யூதா மனசுல வார்த்தைகளை கொடுக்கிறார். அதாங்க ஆண்டவர். நீ தனிமையா இருக்கிறியா? உனக்கு விரோதமா எல்லோரும் எழும்பி நிற்கிறார்களா? வேலை செய்கிற இடங்களிலே எல்லாரும் மனமடி உண்டாக பேசுகிறார்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உன்னுடைய பட்சத்தில் இருந்தார். ஒரு யூதாவை உனக்காக எழுப்புவார் ஐயா. யோசேப்பை தப்பு வைக்கும்படி ஒரு யூதாவை எழுப்பின ஆண்டவர் இந்த செய்தி வேளையிலே உனக்காக ஒரு யூதாவை எழுப்புவார். உனக்காக வழக்காடும்படி, உனக்காக பேசும்படி, உனக்காக பரிந்து பேசும்படி ஒரு யூதாவை என் ஆண்டவர் எழுப்புவார் ஐயா. யோசேப்பு தப்பு வைக்கப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதுல எல்லாத்துலயும் ஆண்டவருடைய பிளான் இருக்குதுங்க. யூதாவை பேச வைக்கிறது ஆண்டவர் தான். அதை அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கொள்ள வைக்கிறது ஆண்டவர் தான். நமக்கு தான் லாபம் இருக்குல்ல, இவனை விட்டு போட்ட லாபம் இருக்குன்னு அவங்கள ஒத்துக்கொள்ள வைக்கிறார், இருதயத்தை மாற்றுகிறார். பாருங்க, யாத்ராகமம் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை ஆச்சரியப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்வோன் இருதயத்தை என் ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரே, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களையும் சிநேகிதராக மாற்றுவார் என்று வேதவசனம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. ஒருத்தருடைய உள்ளம் திறக்கப்படலையா, நீங்க அவங்கள திட்டாதீங்க, அவங்க மேல கோபப்படாதீங்க. கடினப்படுத்துறது ஆண்டவர் தாங்க. நீங்க ஒழுக்கமா உருப்படியா இருந்தீங்கன்னா பார்வோன் இருதயத்தை கடினத்தை ஆண்டவர் நீக்குவார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை சிருஷ்டிக்கிற ஆண்டவர் ஐயா. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும். பாருங்க, மார்க் 11ல் 2 சீசர்கள் நோக்கி, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கப்பா, அங்க கழுது குட்டி கட்டி இருக்கும், அதை காண்க, அதை கட்ட விழுங்க. கட்ட விழுக்கும் போது ஒருத்த வந்து கேட்பான், ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு என்று கேட்பான். அவங்களை என்ன பதில் சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எவ்வளவு அழகாக நம்முடைய கான்வர்சேஷனை ஆண்டவர் திட்டமிடுகிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனை, மற்றவர்கள் மூலியமாக மற்றவர்கள் தயவு செய்வதற்கு வார்த்தைகளை, உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை, உனக்கு தேவையான அற்புத வார்த்தைகளை அவர்தான் திட்டமிடுகிறார். கழுதையை தேடி போன சவுளை அபிஷேகத்தினால நிரப்பணும், தீர்க்கதரிசியா மாத்தணும், வேறு மனுஷனா மாத்தணும். அதற்கு ஆண்டவர் எதிரியே போகும்போது எதிரியே ஒரு தீர்க்கதரிசியில் கூட்ட வர, அவங்களோட சேர்ந்து கொண்டுறேன், நீ வேறு மனுஷராய் என்று ஆண்டவர் சொல்லி விடுகிறார். அதே போல நடக்குதுங்க.
27 வருஷமா அந்த ஏசப்பா பிரசங்கம் பண்றேங்க. எனக்காக பரிந்து பேசமடி அநேகரை எழுப்பி இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்க கூட எங்களுடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு ஒரு நிமிஷம் டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்களாங்க. அது ஆண்டவர் தாங்க உங்க உள்ளத்துல தயவு கொடுக்க செய்வார், என் மேல இரக்கம் பட செய்வார். ஒருவேளை எங்க மாச தேவைகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தேவைகள் இருக்குதுங்க. இந்த தேவைகளை அறிந்து ஆண்டவர் உள்ளத்துல பேசி அநேகரை கொடுக்கும்படி எழுப்புகிறாரா? இது ஆண்டவர் செய்கிற செயல் ஐயா, செயல் ஐயா. எத்தனை அற்புதங்கள் ஐயா, எத்தனை கண்களிலே தயவெடுக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு ஹோட்டலுங்க, ரொம்ப பசி மயக்குங்க. என்னுடைய வளர்க்குற பிள்ளைகளோடு கூட நான் ஒரு ஹோட்டலுக்குள்ளாக நுழைந்து விட்ட. கையில் காசு கிடையாது, 10 ரூபா சில்லற காசு தான் இருக்குது. நானும் என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், நான் வளர்க்குற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 பேர்கள் இருக்கிறோம். இரவு 12 ஆயிடுச்சு. நாங்கள் போனோம். அந்த ஹோட்டல் ஓனர் என்னை கும்பிடு போட்டு வரவேற்றார். அவர்கிட்ட நான் நினச்சிக்கிட்டேன், காசே இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே காசு இல்லைன்னு சொன்னி நீ சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிற, அடுத்து நீ எவ்வளவு திட்ட போறேன்னு சொல்லி உட்காந்தேன். எல்லாரும் நாங்கள் வட்டமாக உட்காந்தோம். சர்வர் வந்து கேட்டான், அவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் 4 இட்லி வையப்பா அப்படின்னு சொன்னேன். பிறகு யோசிச்சு பார்த்தா இட்லிக்கும் துட்டு இல்லை. அவன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டான். அவன் என் பிள்ளைகள் எல்லாம் ஆர்டர் போடுறாங்க. டாடி மம்மி எனக்கு சுக்கா வேணும், சில்லி பரோட்டா வேணும், சிக்கன் 65 வேணும், போன்லெஸ் வேணும், எல்லாம் சொல்கிறான். ஆம்லேட், ஆஃப் ஆயில் சொல்கிறான். நமக்கு வயிற்றெல்லாம் கலக்குது. நான் எப்பொழுதுமே என்னுடைய ஊழிய பாதைகளில் என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் தனியை விடவே மாட்டார். என்னோடு கூட அவர் பிரயாணம் செய்வார். என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். என் கூடயே அவர் இருப்பாருங்க. நான் நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை, ஏசப்பா என் வலது பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலது புறம் பார்த்தேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. பாருங்க, இவெல்லாம் டாடி மம்மின்னு சத்தமா ஜெபிச்சிருக்கோம். பக்கத்து டேபிள்ல இருக்கிறவருக்கு ஒரு குழப்பமாயிருச்சு. இவருடைய மனைவி பார்த்தா கொஞ்சம் வயசா இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிள்ளைகளை இவங்க பெற்று எப்படி போட முடியும்னு சொல்லி சந்தேகத்தில் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட விசாரிக்கும் போது தான் இது சொந்த பிள்ளை இல்லை, இது வளர்க்குற பிள்ளைகள்னு சொன்னாங்க. பாருங்கள், எத்தனை அன்போடு கூட இந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, கேட்டதெல்லாம் வாங்கி தராரு. ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதர் என்று சொல்லி யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் ஆர்டர் போட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுத்து கையில் ஒரு 2000 ரூபாய் செலவுக்கும் கொடுத்து விட்டார் ஐயா. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. அருமையான தேவடி பிள்ளைகளை, அவர் உள்ளத்தை திறப்பார். லீதியானின் உள்ளத்தை திறப்பார். அவர் நம்ம காதல் வார்த்தைகளை பேச வைப்பார். மற்ற உன்னை சுற்றிலும் என்னை சுற்றிலும் பேசுகிற மனுஷர்கள் மூலியமாக அவர் அற்புதங்களை செய்வார். யோசேப்பை ஜீவனை தப்புவிப்பதற்கு யூதாவை எழுப்புகிறார். அல்லேலூயா. எலியேசருடைய ஜெபத்தை கேட்டு ரெபெக்காள் உள்ளங்களிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஏன் இந்த கழுதை அவிழ்க்கிறீர்கள் என்று வார்த்தைகளை சொல்ல வைக்கிறார். எல்லாம் அவர் தான் திட்டமிடுகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, உனக்காக உன் தேவைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற என் ஆண்டவர் உன்னோடு கூட பிரயாணம் செய்கிறார். அவர் கைகளை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். நாளை தின பிரயாணத்தை சந்தோஷத்தோடு எலியேசரோடு ஜெபத்தோடு பிரயாணம் செய்யுங்கள். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எலியேசர் ஜெபித்தது போலயே ரெபெக்காளை பேச வைத்தது போல, யோசேப்பை தப்புவிக்கும்படி ஒரு யூதாவை எழுப்பினது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஆறுதலின் வார்த்தைகளை பேசுகிறவளை எழுப்புவீராக. அவளை ஆறுதல் படுத்துவீராக. அவளுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக. தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சத்யராஜ்.
நான் ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். இயேசுனே யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் எங்கள் ஊரில் ஒரு முறை திருவிழா ஒன்று நடந்தது. எல்லோரும் சந்தோஷமாக திருவிழாவுக்கு கடந்து போனோம். நாங்களும் கடந்து போனேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன் எல்லோரும் கடந்து போய் நாங்கள் சந்தோஷமாக கோயில் கொடையை அனுபவிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், இப்படிப்பட்ட நாட்களில் எங்கள் அப்பா அவர் தண்ணி போட்டு அந்த இடத்துல இருந்த எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தகாத வார்த்தைகளை பேசும்பொழுது எங்கள் அண்ணனுடைய நண்பர்கள் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னாங்க, உங்கள் அப்பா இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு நடந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன்ட்ட பேசும்பொழுது நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தபோது எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க, எங்கள் அண்ணனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வீட்டுக்கு வெளியில் போட்டு நீ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அண்ணனை வீட்டை விட்டு அனுப்பி விட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக திருவிழாவுக்கு போனோம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சோகமான காரியம். எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான். எங்கள் பாட்டி வீட்டில் போய் தங்கியிருந்து 9 நாள் கழித்து அவன் மண்ணெண்ணெய் எடுத்து தலைமையில் ஊற்றிக்கிட்டு தீ வச்சு ஃபயர் ஆகிட்டான். ஃபயர் ஆகி எங்களுடைய வீதியில் அவன் நடந்து வரும்பொழுது பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வீடு, மற்ற சொந்த பந்தங்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அது யாரும் அவனை அணைக்கிறதுக்கு முன் வரல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனே வாலண்டியராக போய் ஒரு பக்கத்தில் இந்த தண்ணி குடத்தை எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு அவனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டான். இப்படி நடந்துட்டு இருந்த நேரத்தில் இதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு இறுதியத்தில் அவங்க ஏற்கனவே பலவீனமானவங்க, இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அட்டாக் எங்கள் அம்மா ஒரு புறத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஒரு புறத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சரீரம் முழுவதும் தீனால் எரிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதான் 80% அவனுக்கு தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லும்போது எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லாமல் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த சமாதானத்திலிருந்து இந்த நேரத்தில் பாருங்கள், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறோம், யாருக்குமே சமாதானம் இல்லை, சாப்பிட முடியல, சந்தோஷம் இல்லை. ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சமாதானமாக இருந்தோம். பாருங்கள், மறுநாள் எங்களுடைய சமாதானம் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போயிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 9 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் என்ன செய்துட்டான், மறிச்சு போயிட்டான். நாங்கள் சந்தோஷமாக கோயிலுக்கு போனோம், கையெல்லாம் காப்பு கட்டிட்டு சந்தோஷமாக இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் வேண்டணும், எங்கேயோ போனோம், எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணோம். 26 வயசில் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டான். அந்த இடத்துல எங்களுக்கு சமாதானம் இல்லை. சரி, அவன் தான் அப்படி போயிட்டான்னு பார்த்தா எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அடுத்து இவங்களை கவனிப்புன்னு சொல்லிட்டு இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க இவங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் விழுந்து போச்சு, ஒரு கண் பார்வை இழந்து போயிட்டாங்க, மூளையில் ரத்த கட்டி உருவாகி இவங்களும் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். குடும்பத்தில் சமாதானமே இல்லை, எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது இருந்தோம். அப்போது எங்களுக்கே தெரியாமல் எங்கள் மூத்த சகோதரர் என்னன்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார், ஆண்டர்கிட்ட வாங்க, தம்பி தான் நம்மளை விட்டு கடந்து போயிட்டான், அம்மாவுக்கு ஆண்டர் சுகம் கொடுப்பாரு, நிச்சயமாக டாக்டர் மறிச்சு போகணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மருத்துவர் இயேசு இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்தையும் தட்டி கழிச்சு கொஞ்சம் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஒரு புறத்தில் அப்பா சோகம், அவர் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு புறத்தில் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்வானே தெரியாது. அந்த சூழ்நிலை தான் எங்கள் அண்ணன் சொல்ல வார்த்தையை நாங்கள் கேட்கல. அந்த நேரத்தில் நாகர்கோயிலேருந்து ஒரு பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவர் எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு எங்களை சந்திக்க வருவார். அவர் சந்திக்க வரும்பொழுதெல்லாம் அவர் வார்த்தை சொல்லுவார், இயேசு சமாதானம் தருவார், இயேசுவை தேடுங்க, இயேசு எல்லா ஜீவனை கொடுக்குறவர், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 9:6 வசனத்தின் மூலம் என் கூட பேசினார். அவர் நமக்காக தான் பிறந்திருக்கிறாரு, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷம் தரதான் அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார், அவரை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா இழந்து போன உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை அவர் நிச்சயமாக அவங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாச்சு. இது இவர் ஒரு புறத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புறம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பெணமாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு நாங்கள் அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் கூடி நின்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நாட்கள் பாருங்கள், அவங்க முதுவெல்லாம் புண்ணு, அந்த படுத்து முதுகெல்லாம் புண்ணு, அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியுது, அன்கான்ஷியஸில் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவங்க தான் அப்படி இருக்காங்க. குடும்பத்தில் யாராலும் சாப்பிட முடியல, சந்தோஷம் இழந்த நிலைமையில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்டர் எங்களுக்கு சொல்லுவார், ஆண்டோடைய அன்பை குறித்து, ஆண்டோடைய வார்த்தை குறித்து சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எந்த டாக்டர் செத்து போயிடுவாங்க, நடக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் முன்னாடி எழும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டோடைய கிருபையினால் எங்கள் அம்மாவுக்கு திரும்ப ஜீவன் வந்தது. பாருங்கள், அவங்க மரிச்சு போயிடுவான்னு சொன்னாங்க. அடுத்து அவங்க என்ன நடந்ததுன்னா, அவங்க ஆண்டவராக இயேசு தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் குடும்பத்தில் சமாதானம் இழந்த சமாதானத்தை மீண்டும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். எதையெல்லாம் நாங்கள் இழந்து தவிச்சு நின்றோமோ அது எல்லாத்திற்கும் காரணமாக இயேசு எங்கள் குடும்பத்தில் வரும்பொழுது திரும்ப நாங்கள் பெற்றுக்கொண்டோம். திரும்ப எங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷம் கடந்து வந்துச்சு. நிறைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் மட்டும் அந்த நேரத்தில் வரலன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை இழந்திருப்போம், எங்கள் அம்மாவை இழந்திருப்போம், எங்களுடைய சமாதானத்தை இழந்திருப்போம். அந்த இடத்துல தள்ளப்பட்ட ஒரு மனிதராக தான் நாங்கள் காணப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்னைக்கு எங்கள் குடும்பத்தில் வந்தாரோ அன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைச்சது. இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா, ஒருவேளை உங்கள் நோயிலேருந்து உங்களுக்கு விடுதலை ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா, ஆண்டவராக இயேசு நோக்கி பாருங்கள். அந்த சமாதானத்தை
சமாதானத்தின் பிரபு உங்களுக்கு சமாதானம் கொடுக்க இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமாதானத்தினாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டு தரக்கா. நீங்கள் கதவை திறப்பீங்கன்னா அவர் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு விதையை வாங்கி முளைக்க வைக்கணும், செடியாக வரணும், மரமாக வரணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படும் பொழுது ஒரு நாள் வந்து மண்ணை தோண்டி அந்த விதையை பூமிக்குள்ளே ஊண்டி வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க மாட்டோம். அது எப்படியாவது அது ஒரு செடியாக வளர்ந்துராதா, அது பூ பூக்கிற செடினா பூ பூத்துறாதா, ஒருவேளை பழமரமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு பெரிய மரம் உண்டாகி அதுலேருந்து கனிகள் வந்துடாதா அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்போம். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம செய்வோம். அப்போ அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி அதை வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த செடியை நட்டுனோமோ அல்லது அந்த மரத்தை நட்டுனோமோ அந்த பர்பஸ் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை வாலிபர்கள் ஆகிய நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ முடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். வாரத்தில் 2 நாள் ஷாம்பு போட்டு குளிக்கணும், அல்லது நல்ல தலையில் பேனோ எதுவும் வராதபடி நல்லா அதை வந்து சிக்கெடுத்து தலையை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் முடி கழியாது, நல்லா வளரும். அப்போ ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்கிறோம். அப்போ சின்ன சின்ன காரியத்தை கூட நம்ம அதை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு பெர்ஃபெக்ட் வளர்ச்சியோடு அது காணப்பட முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் காட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எப்படி ஆண்டவரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான். ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி வைத்துக்கொள்றது? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைங்களும் இந்த 2 காரியத்தை சரியாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம அன்றாட நமக்கு வர்ற பிரச்சனைகளை மேற்கொண்டு சரியான பாதையில் நம்ம போக முடியும். நம்ம இந்த 2 காரியத்தையும் நம்ம எப்படி செய்கிறோம்? ஒழுங்கும் கிரமமான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நம்ம லீட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொன்னாலே வேத வாசிப்பும் ஜெபமும். வேத வாசிப்பு மட்டும் எனக்கு இருந்தால் போதும், ஜெபம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. ஜெபிச்சு கொண்டே இருந்தால் மட்டும் போதும், வேதத்தை நான் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. 2 கண்கள் நமக்கு இருந்தால் தான் நல்ல பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஒரு கண்ணில் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து எந்த காரியத்தையும் நம்ம சரியானபடி ஃபேஸ் பண்ணி அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாதோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும், கிறிஸ்தவ ஓட்டத்தில் சீராக நம்முடைய ஓட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 கண்களாகிய வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கணும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஜெப உறவில், தனிமையில் ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற அந்த உறவில் சரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த காரியத்தில் நம்ம பின்வாங்கி போனவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவில் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரியானபடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு ஏதோ ஒரு சின்ன பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஜெபிக்க முடியாது, நம்மளால் வேதத்தை வாசிக்க முடியாது, அதில் நமக்கு ஆர்வம் இருக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, இனிமேல் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒழுங்கும் கிரமுமான வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்ம உலகத்தில் வானிலே சிறகடித்து பறக்க வேண்டிய பறவைகள் நாம அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஒருவேளை சிறகொடிந்த பறவையை போல இந்த வாலிப வயதில் நான் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீங்க, கேட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிறகுகளை மறுபடியும் பறக்க வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு புதிய சிறகுகளை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மறுபடியும் நான் புதுப்பித்து கொள்ள விரும்புகிறேன், மறுபடியும் நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன். டெய்லி என்னுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப் வேதம் வாசிக்காம ஜெபிக்காம அந்த நாளை நான் துவங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் ஞானம் உள்ளவங்களா, காரிய சித்தி உள்ளவங்களா, நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது வேத வாசிப்பு,
ஜெபம். தனிமையில் ஆண்டவரோடு உட்கார்ந்து மணிக்கணக்கா நீங்க நேரத்தை செலவிடுங்க. எதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்கணும்னு அவசியமே இல்லை. என்னால இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா நான் செஞ்சிடறேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுல இருந்து எனக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. உங்களோட இன் அண்ட் அவுட் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவர்கிட்ட ஃப்ராங்கா நீங்க ஷேர் பண்ணுங்க. அவர் உங்க கூட இருப்பார். அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பார். அவர் உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்னரா இருப்பாரு. இதை காட்டில் வேற என்ன வேணும்? அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில உங்களிடத்துல தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய விருப்பத்திற்கு உங்களுடைய முற்றிலுமாய் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தருளுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் சூப்பராக இருக்கோம். எங்கள் 3 பேரும் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் பாருங்கள். ஏசப்பா நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுருக்காரு, சரியா? ஆனால் பைபிளில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பர்த்திமேயின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பாட்டு மூலமாக நம்ம கேட்போமா? அண்ணே பாடிடலாமாண்ணே? பாடிடலாண்ணே. ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். பாட்டு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, குட்டியோண்டா இருக்குல்ல. நம்ம இன்னொரு தடவை பாடிடலாமா? அண்ணே பாட்டு ஈஸியா இருக்குல்லண்ணே? ஈஸியா இருக்குண்ணே. அண்ணே உங்களுக்குண்ணே? ஈஸியா இருக்குண்ணே. இன்னொரு தடவை பாடிடலாமா? எங்களோட சேர்ந்து பாடுங்க. பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம். பரமன்னா யாரு? ஏசப்பா. ஏசப்பா வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தார். இன்னொரு தடவை படிச்சிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துடலாமா? பிள்ளைங்களா இப்போ ஆக்ஷன் பார்த்துடலாமா? அதில் கற்றுக்கோங்க, அப்புறம் எங்கள் மாதிரி செய்யணும். ரெடியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடர் இருந்தானா, பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். நல்லா இருந்துச்சா? இப்போ எங்களோட சேர்ந்து இன்னொரு தடவை பண்ணுறீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. சூப்பரா, வெரி குட். இன்னைக்கு யாராவது எந்திரிச்சு காத்து எவ்வளவு முக்கியம், ஸ்தோத்திரம், காத்து 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 அப்படின்னு சொன்னோமா? அப்படிலாம் இல்லை. காத்தை பற்றி ரொம்பலாம் நம்ம பரவசம் அடையல மாட்டோம். காத்து இருக்கு, காத்து, ஐயோ அல்லேலூயா காத்து, அப்படியே தடவி கொடுத்து காத்து, அப்படிலாம் நம்ம இல்லை. ஆனால் இந்த காத்துடைய அருமை, அவங்களை திடீர்னு தண்ணிக்குள்ளே முக்குறோம், தலையை பிடிச்சி ஒரு குளத்துல முக்கி வைக்கிறேன், ஒரு 2 நிமிஷம். காத்தோட அருமை தெரியுமா தெரியாதா? அவ்வளவு அருமையான காத்து, இவ்வளவு பெரிதான காத்து அப்போதான் தெரியும். இந்த சிறை கைதிகளை டார்ச்சர் பண்ணி உண்மைகளை வெளிக்கொண்டுறதுல சில நாடுகளில் சில முறைகள் சொன்னோம். வாட்டர் போர்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஒன்றும் இல்லை, படுக்க வச்சு ஒரு துணியை முகத்தில் போட்டு தண்ணியை ஊற்றுறது. உலகத்திலே கொடுமையான ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதை அடிக்கிறது, நகத்தை பிக்கிறது, ஆணியை வச்சு குத்துறது, ஏதோ அப்படி டார்ச்சர் லைனில் இது பயங்கரமானதுங்கிறாங்க. அது என்ன செய்யுமா? அந்த மூச்சை நிறுத்தி அப்படி அந்த 1 செகண்ட் சாகிறதுக்கு முன்னாடி எடுத்து விட்டுறது. அந்த ஒரு டார்ச்சர்ல எந்த ஒரு தீவிரவாதியும் உடைந்து விடுவான் அப்படின்னு அதை குறித்துலாம் நியூஸ்லலாம் படிச்சிருக்கிறேன். வாட்டர் போர்டிங், மூச்சு சுவாசங்கிறது அவ்வளோ முக்கியம். ஆனால் இந்த காற்று நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை, பேங்க்கில் டெபாசிட் போட்டு வைக்க வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டியதில்லை, காற்று நாளைக்கு காலி ஆயிரும் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போக வேண்டியதில்லை, ஒரு கவலை இல்லை இந்த காற்றுக்கு. அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொரோனா காலத்தில் காற்றுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனவங்க நமக்கு தெரியும்ல. இப்போ பாருங்க, ஆக்சிஜனுக்கு பிரச்சனையா? ஆக்சிஜனை பிரித்து எடுக்க வேண்டிய வேலை இருக்கா?
நான் சொல்றேன், சுவாசிக்கிறது காற்று, அதை சுவாசித்து உயிரோடு இருப்பது ரொம்ப ஈஸி ப்ராசஸா இருக்கிறனால அது இருக்கு, அதனுடைய முக்கியத்துவத்தை சில நேரங்கள் நம்ம மறந்துடலாம். அதே போல இந்த ரட்சிப்புங்கிறது நம்மளை சுத்தி மூடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. நம்மளை காப்பாற்ற போது ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய இயேசு என்கிற நாமத்தில் உள்ள ரட்சிப்பு ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு. யாருக்குனாலும் கிடைக்கும். எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. எருசலேமுக்கு டிராவல் போக வேண்டியதில்லை. புண்ணிய யாத்திரை கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி என்ன செய்ய வேண்டியதில்லை, ரட்சிப்பை தேட வேண்டியதே இல்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் இயேசுவேன்னு சொல்லிட்டா எப்படி காற்று நமக்கு ஈஸி அவைலபிளா நம்முடைய ஜீவனை காப்பாற்றி அது இருக்கு இல்லைங்கிறத போல அப்படி சுகமாய் வாழ்வதற்கு பிசிக்கல் ஏர் இருக்கிறதை போல இந்த ஆவிக்குரிய காற்றுன்னு சொல்லலாம். ரட்சிப்பு நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. இதை மறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது விலையேற பெற்றது என்பதை மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் கிராம மிஸ்ரி இயக்கத்தின் ஊழியத்தின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்டரி சம்பவத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் ஒரு மிஸ்டரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் பேர் டாமியன். இந்த டாமியன் எங்கே போய் யார் மத்தியில் ஊழியம் செஞ்சாருன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், தென் பசிபிக் சமுத்திரத்தில் மொலாக்கா என்ற ஒரு தீவு, ஒரு சிறிய தீவு இருக்கிறது. அப்போ அந்த தீவில் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்று சொல்லுகிற தொழு நோய் அதிகமாய் பரவி வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த மொலாக்கா என்ற அந்த சிறிய தீவில் தான் இந்த தொழு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் அந்த கிராமத்தில் ஒரு தனிமைப்படுத்தி அந்த தீவில் வச்சிருவாங்களாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, சரியான மருத்துவ வசதியும் அவங்களுக்கு கிடையாது. இது நிமித்தமாக அநேக ஜனங்கள் மரணத்தை சந்திச்சிருக்காங்க. கொடுமையான ஒரு காலத்துக்குள்ளாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்காங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு மனித உதவி இல்லை, கடவுள் உதவி இல்லைன்னு சொல்லி அநேகர் மன உளைச்சலாகி மன வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு அநேக ஜனங்கள் மரித்து கொண்டே இருந்திருக்காங்க. அந்த தீவுக்கு தான் இந்த டாமியன் மிஷினரி நான் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த ஜனங்கள் மேல் உள்ள வச்ச அந்த அன்பினால போகணும் என்று நல்ல ஒரு தீர்மானத்தோடு அவர் இருந்தாராம். 1873 ஆண்டு, அதாவது அந்த மக்களை தேடி, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு தவித்து கொண்டுக்கிற அந்த மக்களை தேடி நான் அவங்களுக்கு உதவியாக போவேன், நான் அவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அந்த மொலாக்காய் தீவுக்கு இந்த டாமியன் மிஷினரி புறப்பட்டாராம். அநேகர் இவரை தடுத்திருக்காங்க. ஐயோ, நீ அங்கே போகக்கூடாது, அங்கே போன இந்த தொழு நோய் உனையும் என்ன செஞ்சிடும், தாக்கிரும், நீ அங்கேயே மறிச்சு போயிடுவ, திரும்ப நம்ம தேசத்துக்கு நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி அநேகர் இந்த டாமியன் மிஷினரியை தடுத்தாங்களாம். ஆனாலும் இவருக்கு அந்த மொலாக்காய் தீவில் இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜனங்கள் மேலே அவருக்கு அதிகமான அன்பும் பாசமும் இருந்ததுனால, ஆத்ம பாரம் இருந்ததுனால யார் சொன்னாலும் அதை கேட்காதபடிக்கு இல்லை, நான் கண்டிப்பாக அந்த தீவுக்கு நான் போய்
போயே ஆவேன், அந்த குஷ்டரோகி பிடிச்ச அந்த மக்களுக்கு நான் இயேசு பத்தி சொல்லுவேன்னு சொல்லி நல்ல மனசுல உறுதியோடு ஒரு தீர்மானத்தோடு அங்க புறப்பட்டு சென்றாராம். அவர் அந்த மொலாக்காய் தீவுல போய் அவர் இறங்குறப்ப அவங்க உள்ள பாக்குறப்ப அங்க போய் பார்த்தா அவருக்கு இருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள எல்லா மக்களும் அந்த குஷ்டரோகினால பாதிக்கப்பட்டவர்களாய் சரீரத்துல அநேக புண்களோடு ரத்தத்தோடு சீல் வடிந்து கொண்டு மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து அவங்க மேல மனதுருகி அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி கடவுள் நம்பிக்கையை பற்றி சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தார் இந்த டாமியன் மிஷினரி. சில மாதங்கள் கழிந்தது, சில வருடங்களும் கழிந்தது. திடீர்னு சொல்லி அவர் ஒரு நாள் அவர் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கொதிக்கிற அந்த சுடு நீர் வந்து அவர் மேல அப்படியே பட்டுச்சான். அதனால அவள் மேல அந்த சுடு தண்ணி பட்டதும் கூட அவருக்கு அந்த மேல ஒரு உணர்ச்சி எதுவுமே இல்லாம சாதாரணமா இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல யோசிச்சு பார்த்திருக்காரு, ஐயோ என்னடா இவ்வளவு ஒரு சுடு தண்ணி நம்ம மேல பற்றும் கூட நம்மளுக்கு அந்த வலி எந்த உணர்வுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஆயிட்டாரா. ஏன்னு சொன்னா அந்த குஷ்டரோகம் வந்து நம்மளுக்கும் தாக்கிருச்சுன்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த குஷ்டரோகம் அந்த தொழு நோய் வந்து இவருக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. அப்ப அவர் அந்த மக்களை பார்த்து சொன்னாராம், உங்களில நான் ஒருவனாக நான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு உங்களோடு ஒரு மனிதனாக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, அந்த தொழுநோய் அதிகமாய் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இயேசு மேல உள்ள அன்பினால ஆத்மா பாரத்தினால அவர் மரண பரியந்தமும் அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஆராதனை வேலையிலாம் இயேசு அன்பா இருக்கிறாரு, இயேசு நம்மளுக்கு சுகம் கொடுப்பாரு, இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நமக்கு ஜீவனை தருவாருன்னு சொல்லி அந்த மக்களுக்கு நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசி பேசி ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொண்டு இருந்தாராம் இந்த டாமியன் மிஷினரி. கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நோயினால அதிகமா இவர் பாதிக்கப்பட்டு அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் மரித்து போய்விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்காக எப்படி தீர்மானத்துல இருக்கிறோம், எப்படி உறுதியா இருக்கிறோம், இல்ல நம்ம எடுத்த தீர்மானத்துல சரியா நம்ம நிலைச்சு நிக்கிறோமா, இல்ல தடுமாறிடுறோமா, இல்ல தீர்மானத்தை கொஞ்ச நாட்கள் மட்டும் நம்ம பிரயோஜனப்படுத்துறோம், அடுத்து நம்ம விட்டுடுறோமா, மறந்துடுறோமான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போங்க. இந்த டாமியன் மிஷினரி எப்படி ஆத்மா பாரத்தோடு போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தெரிந்திருந்தும் அந்த ஆத்மாக்களை தேடி போய் ஆண்டவருடைய அன்பை சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ங்க. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? இல்ல நம்ம அர்ப்பணிப்பு வந்து ஆத்மா தாகத்து மேல இருக்கா, இல்ல நம்ம தியாகத்தினால அர்ப்பணிக்கிறோமா, இல்ல நம்ம அர்ப்பணிப்பு வந்து நம்ம பேருக்காக இருக்கா, புகழுக்காக இருக்கா, இல்ல நம்ம பேர் வந்து பிரபலம் ஆகணும், நம்ம பேரு டிவில வரணும், வெளிநாட்டுல பிரயாணங்கள் பண்ணணும்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம பேர் புகழ் வேணும் நம்ம அர்ப்பணிப்பு இருக்கா, இல்ல உண்மையிலேயே ஆத்மா பாரத்தோடு ஆண்டவருக்காக இன்னும் ஆத்மாக்கள் ஆதாயம் செய்யணும்ன்ற அந்த ஒரு ஆத்மா பாரத்தோடு நம்ம அர்ப்பணிப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம்ங்க. இந்த டாமியன் மிஷினரி வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காகன்னு சொல்லி அந்த மொலாக்காய் தீவுக்கு அரசாங்கமே சட்டம் போட்டுருந்துச்சாமா. அதாவது எந்த நாட்டில இருந்து எந்த ஊர்ல இருந்தும் இந்த தீவுக்கு வரக்கூடாது, அப்படியே நீங்க அந்த தீவுக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப உங்க சொந்த ஊருக்கோ சொந்த நாட்டுக்கோ வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரசாங்கமே சட்டம் போட்டுருந்துச்சான். ஆனாலும் அந்த சட்டத்தெல்லாம் மீறித்தான் இந்த டாமியன் மிஷினரி அங்க போய் சென்று அந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காகன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்ம அந்த எடுத்த தீர்மானத்தை நம்ம பின்வாங்கிட்டோம், தடுமாறிட்டோம், சரியா அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றலன்னு சொன்னா இந்த நாட்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு, ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா, நானும் ஆத்மா பாரத்தோடு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல வாழுறோம்ப்பா ஆண்டவரே, உங்களுக்காக இன்னும் அநேக ஆத்மாக்களுக்கு உங்க அன்பை பத்தி சொல்லணும்னு சொல்லி அந்த ஆத்மா பாரத்தோடு நம்ம திரும்பவுமாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்ய நம்ம முன் வருவோங்க. வேத வசனம் சொல்லுது, ஆளுகை செய்யறதுக்கு மாத்திரமல்ல அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்லுதுங்க. எவ்வளவு பாடு வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் இயேசுவுக்காக நம்ம எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருப்போங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வேத வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24.
வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணிசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. சென்னை கோயம்பேட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அற்புத மாலை நாள் மார்ச் 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று. நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் இந்தியா கேம்பஸ், கிரசைட் ஃபார் கிறிஸ்ட், காமராஜர் தெரு, விஜயகாந்த் கல்யாண மண்டபம் எதிரில், அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில், கோயம்பேடு, சென்னை. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம் 9424293250 9840047927. நீங்கள் ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்று அற்புத விடுதலையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.